சோ ஃபைனலா இட்லி கடைய பார்த்தாச்சு. நடுவுல ஒன்னு வருது பாரு. யாரா அது? ஏய் யாரா தம்பி? பாத்ரா என்ன இட்லி கடை வைக்கறானா? இந்த படத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி இட்லி சாப்பிட்டுட்டு தான் போனேன். உண்மையாவே நல்லா இருந்துச்சு. இட்லியை சொன்னேன். படம் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்றேன். நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு இது எப்படிப்பட்ட படம், எப்படி இருக்க போகுது, இதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகிக்கணுங்கிறது. ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியா இருக்க போகுது. என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். ரூல் நம்பர் 1, ரொம்ப எதிர்பார்க்காம போகணும். இதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க. வேண்டாம். தனுஷ் டைரக்ஷன்ல 4வது படம். அவரோட ஃபர்ஸ்ட் படமான பவர் பாண்டிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு படமா இந்த படம் இருந்துச்சு. என்னடா ஸ்டார்டிங்ல சொல்லியாச்சு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரன் நீ. இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதையாச்சும் நீங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க. அதையும் சொல்லிட்டு ஏன் தேவையில்லாத, அதுவுமே ஒரு ஸ்பாயிலரா தான் நான் பாக்குறேன். அதனால அதை ஏன் தெரிஞ்சுக்கிட்டு தியேட்டர்ல போய் பாத்துக்கலாம். அவன் எங்க போறான்? இங்கதான் திரும்பி வர போறான். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இதுல நடிச்ச நடிகர்கள், அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். தனுஷ் அவரை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. எந்த ஒரு கேரக்டரா இருந்தாலும் அவர் சூப்பரா தான் நடிப்பாரு. அதே போல இந்த படத்துலயும் அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காரு. சின்ன வயசு பையனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும் போதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிராமத்துல கிராமத்து வாழ்க்கையை வாழும் போதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு வேரியேஷன் காமிச்சு அதுல சூப்பரா நடிச்சிருந்தாரு. அடுத்து ராஜ்கிரண், இவரை தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கணும். உண்மையாவே ராஜ்கிரண் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். தனுஷுக்கும் இவருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. பவர் பாண்டி படமா இருக்கட்டும், இந்த இட்லி கடை படமா இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே அவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நல்ல ஆக்டருக்குன்னா வயசாகாம இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நடிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் வரைக்கும் நம்ம சொல்றோம் எனர்ஜியா இருக்க, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்னதான் வயசானாலுமே அந்த ஒரு எனர்ஜி குறையில, அந்த நடிப்பு, அந்த பெர்ஃபார்மன்ஸ் குறையில, அவ்வளோ சூப்பரா நடிச்சிருந்தாரு. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அடுத்து அருண் விஜய், உண்மையாவே அவருக்கு வில்லன் கேரக்டர் தாங்க செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. என்னை அறிந்தால், அப்புறம் செக்கச்சி வந்த வானம், அதுக்கப்புறம் இந்த படம், அந்த கார்ப்பரேட் வில்லன் இல்ல அந்த ஸ்டைலிஷான வில்லன் கேரக்டர் எல்லாமே இவருக்கு அவ்வளோ கரெக்டா சூட் ஆகுது. இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இவரோட கேரக்டர்ல இவரை தவிர வேற யார் நடிச்சாலும் அந்த கேரக்டர் செட் ஆகுமா, கரெக்டா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் தோண வைக்குது. அது என்ன இருந்தால் படமா இருக்கட்டும், செக்கச்சி வந்த வானம் படமா இருக்கட்டும், இந்த படத்துலயும் அப்படிதான். பெரிய மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு நிறைய சீன்ஸ் இல்லைனாலுமே அதுல எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நார்மலா பார்த்தாலே இவன் என்னடா பண்ணுவான், இந்த கேரக்டர் என்னடா பண்ணுங்கிற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருக்காரு. ஒரு கரெக்டான ஆளை சூஸ் பண்ணியிருக்காரு தனுஷ். சூப்பர்யா, சரியான வேலைக்காரன். அடுத்து நம்ம சோபனாங்கிறது திருச்சிற்றம்பலம் கதை தானே. அந்த சாயல் இந்த படத்துலயும் கொஞ்சம் அங்கங்க தெரியும். தனுஷ் இவங்களை மீட் பண்ணும்போது, பேசும்போது, அந்த லவ் சீனா பார்க்கும்போது எனக்கு திருச்சிற்றம்பலம் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்ப முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு, உம்பிட்டு வேலை செய்து? ஒரு நகர்ப்புறத்தில் வாழும் சோபனா கிராமத்துல வாழ்ந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அவங்களோட கேரக்டர். நல்லாவே நடிச்சிருக்காங்க. அடுத்து சத்யராஜ், சார்லி பாண்டே, நம்ம 7.5 முகம் சமுத்திரகனி, பார்த்திபன், இளவரசு, இவங்க எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அடுத்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப நார்மலான, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே அவ்வளோ அழகா கொண்டு போனாங்க. ரொம்ப விறுவிறுப்பா, ரொம்ப பரபரப்பா, ஆக்ஷன் அப்படி இப்படின்னா இல்லாம ரொம்ப நார்மலா ஒரு ஃபீல் குட்டா அழகா போவோம். இதுல புதுசா எதுவுமே இருக்காது. நம்ம பார்த்து பழகின சின்ன வயசு வாழ்க்கை, இந்த நாஸ்டாலஜிக் எமோஷன்ஸ், இது எல்லாமே தான் இந்த படமா இருக்கும். அப்பனோட இட்லி கிடைக்காது, அவ சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. அடுத்த பாசிட்டிவா இந்த படத்துல இருக்க எமோஷன்ஸை சொல்லலாம். அப்படியே அள்ளி போட்டு வச்சிருக்காங்க எமோஷன்ஸை. அது அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? நீங்க படம் பார்க்கும்போதே ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அந்த மாதிரி இல்ல. இது ஒரு நாஸ்டாலஜிக் எமோஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிட்டுனா வச்சுக்கோங்க, அது சீரியல் எஃபெக்ட் கொடுத்துரும், இல்ல கிரிஞ்சா ஆயிடும். அது அப்படி ஆகாம கரெக்டான மீட்டர்ல ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? அந்த எமோஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு புரியலைனா, உங்களுக்கு செட் ஆகலைனா
இந்த படமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதனால படமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல வேலை ரொம்ப வந்து ஓவர் எமோஷன்ஸ் காட்டி 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 சாவடிச்சிட்டாங்களோன்னு பயந்தேன். அது இல்லை, கரெக்டாக இருக்கு. முருகன். அடுத்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கை, அப்புறம் வந்து இந்த கிராமத்து வாழ்க்கை, இதோட எமோஷன்ஸை அழகாவே காமிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம லீவுக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சென்னை போனாலே எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அது பழகிறதுக்கே ஒரு 2-3 நாளாக ஆகும். ஆனால் வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நாமளாச்சும் ஒரு இந்த ஆயுத பூஜை, தீபாவளி, இந்த எப்பயாச்சும் லீவு வந்துச்சுன்னா அப்பப்போ வந்துட்டு அது பார்த்துட்டு போகிறோம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்போ வருவாங்க, அவங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்கும், ஃபேமிலி எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வர முடியாது, அந்த வழியான நம்மளால சொல்லவே முடியாது. அந்த ஒரு எமோஷனை ரொம்ப ஓவர் டோஸ் இல்லாமல் ஒரு கரெக்டான மீட்டரில் காமிச்சிருப்பாங்க. அவனை முழுசா அழிக்காம நான் இங்கே வர மாட்டேன். அடுத்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஓகே, குட். வேற ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி கேட்கல. மேபி கேட்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்துல சீன்ஸா எனக்கு வந்து நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் அந்த இட்லி கடையோட ஸ்டோரியா இருக்கட்டும், அடுத்து இவருக்கும் தனுஷுக்கு இருக்கிற ஒரு கிளாஷா இருக்கட்டும், இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு கண்ணுக்குட்டி ஒரு சீன் வரும், அது அந்த கண்ணுக்குட்டி சீனுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும், இட்லி சுட்டு சாப்பிட்ற ஒரு சீனு, அதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு சீன். இது இட்லி சுடுறதுன்னு அவ்வளோ இஷ்டமா? அடுத்து சண்டை போறதை விட அது கடந்து போறது நல்லதுன்னு சொல்ற சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல வந்துட்டு மாவாட்டுற ஒரு சீன் வரும், அதுவா இருக்கட்டும், இது போல நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். வேறு என்ன பாசிட்டிவ்னு பார்த்தா படமே பாசிட்டிவ் தான். இதில் என்ன பிரித்து சொல்கிறது? பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். சரி, நம்ம நெகட்டிவ்க்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இளவரசி கேரக்டர் தான் எனக்கு என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எப்போ முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து தனுஷுக்கு அந்த ஊரில் இருக்கிறதுக்கு, அந்த இட்லி கடை நடத்துறதுக்கு ஒரு காரணம், ஒரு நோக்கம் இருக்கு. ஆனால் இளவரசி ஏன் தனுஷ் கூடயே சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க, அது வந்து எனக்கு செட் ஆகல. இளவரசி கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் தான், ஆனால் அதை வேற மாதிரி பண்ணிருக்கலாம். அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, தனுஷ் வந்துட்டு ஃபாரின்ல வேலை பார்க்குறாரு, ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல பொசிஷன்ல இருக்காரு. ஆனால் அவரோட வீடை பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தாரோ, எப்படி ஏழ்மையா, அதே போல வீடு தான் நல்லா வளர்ந்த பிறகு இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அவங்களோட வாழ்க்கை தரமே மாறி இருக்காது. இவர் நல்லா ஐஃபோனா வச்சுட்டு நல்லா ஸ்டைலிஷாக நல்ல காஸ்டியூம்னா போட்டுக்கிட்டு நல்லா இருப்பாரு, ஆனால் அந்த வீடு அப்படியே தான் இருக்கும். அந்த இட்லி கடைக்கு அவர் எதுவுமே பண்ணலாம் கூட, அட்லீஸ்ட் அந்த வீட்டுக்காவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். தன்னோட வாழ்க்கை தரம் வந்து உயரணும், காரு பங்களா அப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் போறாரு. ஆனால் வீட்டில் ஒன்றுத்தையும் மாற்றல. ஃபாரின்ல வேலை பார்க்குறாருன்னா ரொம்ப நார்மலான ஒர்க்னா கிடையாது. ஒரு பெரிய கம்பெனியில் வந்துட்டு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காரு. அந்த ஓனரோட பொண்ணையே வந்து இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஆனால் அவரோட வீட்டில் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் கூட இருக்காது. அதனால தான் அவங்க அப்பாவுக்கு கோபம் போல தனுஷ் மேலே. ஃபாரின் போயிட்டு ஏதாவது வீட்டுக்கு வரணும்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஃபேண்டசி தனமாக இருக்கு. அதனால இந்த படத்தை உண்மைக்கு நெருக்கமாக வச்சு நம்மளால பார்க்க முடியல. ஆனால் இதை பற்றினா நீங்கள் யோசிக்காம ரொம்ப வந்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதை பற்றினா நீங்கள் யோசிச்சு ரொம்ப ஆராயாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். அது மனசுலேருந்து வரும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த படத்தை ஒரு படமாக பார்த்துட்டு படமாக கடந்து போங்க. அதை விட்டுட்டு இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். இந்த மாடு இயற்கை இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காற்று இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஏன் இந்த படத்தை ரசித்து எடுத்த தனுஷாலேயே வாழ முடிஞ்சாலும் வாழ மாட்டாரு. அதனால படம் பார்த்த நாம ஏன் சீரியஸாக எடுத்துக்கணும்? ஒரு படமா பார்க்கறதுக்கு ஒரு ஆசையா நல்லா இருக்கா ஜாலியா இருக்கா அவ்வளோதான். அப்படியே அந்த படத்தை விட்டு வெளில வந்துடணும். எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடும்பத்தோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி தான். நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த எமோஷன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் மட்டும் தான் அது கனெக்ட் ஆகும். உங்களுக்கு அது கனெக்ட் ஆச்சா, இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சாங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அது மனசுலேருந்து வரும்.